பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். திருவெளிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தை 27. ஆனால் தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. அதுபோல் அருவருப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். உங்களுடைய விசுவாசத்தின்படி, உங்களுடைய நம்பிக்கையின்படி ஆண்டவர் தாமே உங்களோடு கடந்து வந்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நாம் அவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நாம், ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்காகப்பட்ட வேதனையை அறிந்து புரிந்து கொண்டு அந்த வேதனையின் வழியாக நாம் மீட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்கின்ற நன்றி உணர்வோடும் அவரை அனுதினமும் நாம் தேட வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பங்கு கோயிலில் திருப்பலி நடக்கிறது என்றால் உங்களுடைய பிள்ளைகளையும் அழைத்து செல்லுங்கள். உங்களுடைய கணவரிடம் சொல்லுங்கள். அந்த மகிமையையும் மாட்சிமையும் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். வாரத்திற்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திருப்பலிக்கு பாதி பூசைக்கு கடந்து சென்றுவிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விண்ணகத்திற்குள் சென்று விடலாம் என்று நாம் யாரும் கனவு காணாதிருப்போமாக. முழு திருப்பலியை காண வேண்டும். முழுமையான பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். திருமணம் என்கின்ற திருவருட் சாதனத்தில் இணைந்து இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய திரு குடும்பத்தோடு இணைந்து இயேசுவை சந்திக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே, தீட்டுப்பட்டது எதுவுமே ஒருபோதும் விண்ணகத்திற்குள் நுழையாது. அதுபோல் அருவருப்பானவற்றை செய்வோர்கள் யாரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கக்கூடிய வாழ்வு தரும் நூலிலே பெயர்கள் எழுதப்பட்டு இருக்கின்றன. அந்த பெயர்களை கொண்ட ஆத்துமாக்கள் மட்டுமே மோட்சத்திற்குள் கடந்து செல்ல முடியும். எனவேதான் சில நாட்கள் அந்த ஆத்துமாக்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து தன்னுடைய வேதனை குறையும்படியாக அங்கே தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய அருளினாலும் ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் இங்கே மன்னகத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய மக்களுடைய ஜெபத்தையும் கேட்டு அந்த பரிசுத்தமான ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து அங்கிருந்து ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிக்கின்றார். எனவே நாம் நேசித்தவர்களை ஆண்டவர் மறப்பது இல்லை. அவர் இறந்ததும் ஒவ்வொரு நாளும் பார்ப்போம், ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் அவர்களோடு இருந்தால் அந்த ஆத்துமாக்கள் மோட்சத்திற்குள் கடந்து சென்று விடுகின்றன. எனவேதான் அன்னை மரியாள் வழியாகவும் புனித சூசையப்பர் வழியாகவும் நாம் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அங்கிருந்து ஆத்துமாக்கள் மீட்கப்படுகின்றன. அந்த ஆத்துமாக்கள் மிகவும் வேகமாக முன்னேறி விண்ணகத்திற்குள் செல்கின்றன. அவை செல்லும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டுக்கொண்டு அந்த ஆத்துமா யார் ஜெபித்தார்களோ அவர்களிடம் வந்து நன்றி செலுத்திவிட்டு கடந்து செல்வதை பார்க்க முடியும். எனவே உத்திரிக்க ஸ்தல ஆத்துமாக்களின் வேதனைகளை குறைக்கும்படி தம் தூதர்களை கடவுள் அடிக்கடி அனுப்புகிறார். நம் ஆண்டவர் உலகின் பாவங்களை தம் மேல் சுமந்த அந்த கெத்சமனி தோட்டத்தில் மரண வேதனை அடைந்த பொழுது அப்பொழுது வான தூதர்கள் அவரிடம் வந்து அவருடைய வேதனையை குறைக்கும்படியாக அவர்கள் தேற்றினார்கள். அதே போல் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் வான தூதர்களை அனுப்புகின்றார். யாரெல்லாம் உண்மையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார்களோ அவருடைய ஜெபம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள கதவை தட்டுகின்றது. அவர் உடன்
உடனடியாக வானதூதர்களுக்கு கட்டளையிடுகின்றார். வானதூதர்கள் போய் அந்த வேதனையை குறைத்து அந்த ஆத்துமாக்களை வேகமாக விண்ணகத்திற்குள் அழைத்து செல்லுகின்றது. நடந்த ஒரு புதுமையை சொல்லி உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் இறந்து போன ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக நான் உங்களை அழைக்கின்றேன். ஹென்றி என்னும் பேர் அரசருடைய மனைவி ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் மெற்றில்டா. அவளுடைய கணவர் திடீரென இறந்து போனதாக ஒரு செய்தி கிடைத்தது. உடனே அவர் பாடுபட்ட சிறுவத்திற்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து கிடந்து அவருடைய ஆத்துமாவுக்காக கண்ணீர் விட்டு பலத்த சத்தத்தோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடினாள். அவர் கேட்ட பலன் கிடைத்தது. அவர் ஆண்டவரிடம் கேட்டார், ஆண்டவரே, இந்த சிலுவையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கொடும். பேரரசர் மரித்து போய்விட்டார். நான் எப்படி இந்த நாட்டை ஆளப் போகின்றேன்? இந்த துக்கம் என்னை வதைக்கின்றதே என்று சொல்லி மனம் உடைந்து போய் அழுதார். ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டு அவரை தைரியப்படுத்தினார், திடப்படுத்தினார். உடனடியாக தன்னுடைய கணவர் ஹென்ரியுடைய ஆத்துமாவுக்காக ஒரு திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி குருக்களை தேடி அலைந்தார். அந்த நேரம் அனைத்து குருக்களும் தன்னுடைய திருப்பலியை நிறைவேற்றி முடித்து இருந்தார்கள். அவர் தேடி அலைந்து எந்த குரு இன்னும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவர் கடந்து சென்றார். அப்பொழுது அதல்பாக் என்னும் குருவானவர் அவருடைய கண்ணிலே அகப்பட்டார். உடனே அரசி தன்னுடைய நகைகள், கையில் கொண்டு சென்றத பொன்னையும் பொருளையும் அவரிடம் கொடுத்து உடனடியாக அவருடைய கணவருடைய ஆத்துமாவுக்காக ஜெபிக்கும்படியாக, அவருக்காக ஒரு திருப்பலியை நிறைவேற்றும்படியாக கேட்டுக்கொண்டார். உடனடியாக அந்த குருவானவர் அதல்பாக் என்று சொல்கிறவர் தன்னுடைய சபை தலைவரிடம் கேட்டுவிட்டு அந்த ஹென்றி என்று சொல்லக்கூடிய பேரரசருடைய ஆத்துமாவுக்காக திருப்பலியை நிறைவேற்றினார். அன்பார்ந்தவர்களே, அந்த ஆத்துமா உடனடியாக நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக் கொண்டதை அந்த பேரரசி மெற்றில்டா கண்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் மற்றவருடைய பார சுமைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கேட்டு நாம் அன்றாடும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார், நம்முடைய கூக்குரலை கேட்கின்றார், நமக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றார், நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் தருகின்றார். அவருடைய ஜெபத்தின் வழியாக, மெற்றில்டா என்கின்ற பேரரசியின் ஜெபத்தின் வழியாக அவர் உத்தரிக்க ஸ்தலத்தின் வேதனையை குறைத்து தன்னுடைய கணவனுடைய ஆத்துமாவை மோட்சத்திற்கு அழைத்து செல்வதற்காக அவர் மன்றாடினார், திருப்பலியை நிறைவேற்றினார். எனவே இறந்த ஆத்துமாக்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்குள் நாம் வேற்றுமை பார்க்க கூடாது. அவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்களாகவும் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாகவும், அவர்கள் இந்துக்களோ முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ இருந்தாலும் அந்த ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் தருகின்றார். அந்த ஜெபத்தின் வழியாக அந்த ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிக்கின்றார். இந்த நாளிலும் கூட இயேசு உங்களை அழைக்கின்றார். உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் நேற்றும் இன்று மரித்து போன ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக அழைக்கின்றார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். அவரால் மட்டுமே தான் உத்திரிக்க ஸ்தலத்தை முழுவதுமாக காலி செய்ய முடியும். நம்மளுடைய ஆத்துமா இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அது எங்கே போகிறது என்பதை நாம் அறியாமல் இருப்போம். ஆனால் அவர் அறிவார். எனவே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இந்த நாளிலே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம். அங்கு இருக்கக்கூடிய வேதனையை குறைப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே, இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாய் நீர் அழைத்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் அனைவருமே
உம்மை நாடி வந்திருக்கின்றோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்திடுவீராக. ஏனென்றால் தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் விண்ணகத்திற்கு நுழையாது என்று இந்த நாளிலே திருவெளிப்பாடு 21:27 வாசிக்க கேட்டோமே. அதுபோல் பாவங்களை செய்கிறவர்கள், பொய்யர்கள், அதில் ஈடுபடுகிறவர்கள் யாருமே விண்ணகத்திற்கு நுழைந்து போக முடியாது. ஒருவேளை இவ்வாறு பாவங்களை செய்து உத்திரிக்க ஸ்தலத்தில் வேதனையை தரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய வேதனையின் அளவை குறைத்து அந்த ஆத்துமாக்களை மோட்ச பாக்கியத்திற்குள் அழைத்து செல்வீராக. இந்த நாளிலும் கூட விபத்தினால் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, யார் யாருடைய ஆத்துமாக்கள் எல்லாம் மோட்சத்திற்கு கடந்து செல்வதற்காக வேதனையை தாங்க முடியாதபடி இந்த நேரத்திலே ஜெப உதவியை கேட்டு இருக்கின்றதோ அந்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அந்த ஆத்துமாக்களை ஆசீர்வதித்து அந்த ஆத்துமாக்களை பலப்படுத்தி இந்த நாளிலே மோட்ச பாக்கியத்திற்குள் அழைத்து செல்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே என்னோடு இணைந்து உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் சொல்லி அழைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஜெபத்தை கேட்பீராக. மெற்றில்டாவினுடைய ஜெபத்தை கேட்டு ஹென்றி என்கின்ற பேரரசருடைய ஆத்துமாவை மோட்சத்திற்குள் அழைத்து சென்றதை போல இந்த நாளிலும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அநேக ஆத்துமாக்களை மோட்ச பாக்கியத்திற்குள் அழைத்து செல்வீராக. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களை சார்ந்திருப்போர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.